ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பிரித்தானியா வருவோருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு மீறுவோருக்கு 5000 பவுண்ட் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வரும் பயணிகள் பல்வேறு வகையான இறைச்சி வகைகளை நாட்டுக்குள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மாடு, ஆடு, பன்றி இறைச்சி மற்றும் பால் சார்ந்த உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை சாண்ட்விச்சுகள், சீஸ், உலர்ந்த இறைச்சி, சமைக்காத இறைச்சி, பால் போன்ற உணவுப் பொருட்கள் பேக்கேஜ் செய்யப்பட்டவையாகவோ அல்லது டியூட்டி ஃப்ரீயில் கொள்வனவு செய்யப்பட்டவையாகவோ இருந்தாலும் பிரித்தானியாவுக்குள் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியா செல்ல விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தவர்களுக்கு பயணச்சீட்டு பெற்ற நிறுவனத்திடமிருந்து ஒரு மின்னஞ்சல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும். குழந்தைகளுக்கான பால், மருத்துவ பயன்பாட்டு பொருட்கள், சாக்லேட் இனிப்புகள், பான், கேக் மற்றும் பாஸ்தா போன்றவை வரையறுக்கப்பட்ட அளவுகளில் விதிவிலக்காக எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுகின்றன. இந்த நடவடிக்கைகள் ஐரோப்பாவில் மீண்டும் தோன்றியுள்ள ஃபியூவியர் அப்டியூஸ் நோயின் பரவலை தடுக்க பிரித்தானிய அரசால் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இது ஐரோப்பாவில் கால்நடைகளுக்கு இடையில் பரவும் நோயாகும். 2011ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஐரோப்பாவில் இந்த நோய் காணப்படாத நிலையில் 2025ஆம் ஆண்டு ஜனவரியில் ஜெர்மனியில் ஒரு தொற்று கண்டறியப்பட்டது. அதேவேளை முதிர்ந்த மிருகங்களில் லேசானதாக இருந்தாலும் இளம் மிருகங்களில் மரணத்திற்கு காரணமாகலாம் என பிரான்ஸ் விவசாய அமைச்சு குறிப்பிட்டுள்ளது.